சமீப காலமாக ஜோதிகா அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவே வந்துட்டு எல்லாமே என்னன்னா பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கங்குவா வந்துட்டு அவங்க வந்து நல்ல படம்னு சொல்லி தான் பாராட்டுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அதை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் கொஞ்சம் லைக் என்ன இவங்களுக்குன்னா ஒரு சட்டம், இவங்க குடும்பத்துக்கு இவங்க கணவருக்குன்னா ஒரு சட்டம், வெளியில் என்ன ஒரு சட்டங்கிற மாதிரியான ஒரு முரணான ஒரு சிந்தனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டா ஜோதிகா அவர்கள் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாருமே சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு அவங்க கணவனுக்காக பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய சித்தாந்தத்த ரீதியாக இல்லை அவங்களோட கொள்கை ரீதியாகவும் பேசலாம்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, சமீபத்தில் எல்லாருமே ரொம்ப கொண்டாடுறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார், இல்லை ரெட்ரோனுடைய எந்த ப்ராசஸ்லையும் ஜோதிகா மேம் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாம் கொண்டாடுறாங்க. எப்பா படம் ஷுவர் ஷாட்டாக ஹிட்டு அப்படின்னு. ஏன்னா அதுவுமே ஒரு சர்ச்சையாக இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, என்னுடைய கதையை வந்துட்டு நான் தனியாக கேட்பேன், சூர்யாவுடைய கதையை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கேட்போம் அப்படின்னு. அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிக்கலாகவும் சர்ச்சையாகவும் தான் இருக்குது.